எதை நாம் அதிகமாய் உட்கொள்கிறோமோ அது நம்ம பலனாய் மாறுது. எதை நாம் அதிகம் உட்கொள்கிறோமோ அது நம்மளுடைய பலவீனமாகவும் மாறுது. நாம் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கே நம்ம உடம்புல ரத்தமாக மாறுறதில்லை. அதுக்கு சில காலங்கள் உண்டு. அப்படி தான் நாம் இன்றைக்கி ஜஸ்ட்டு நியூஸ் தானே பார்க்குறோம், ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் தானே படிக்கிறோம், ஜஸ்ட்டு இந்த உலக விஷயங்களை தானே தெரிஞ்சுக்கிறோம், நியூஸ் பேப்பரை தானே படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே ஒரு நாள் இருதயத்துக்குள்ளே போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர்களை குறித்தும் இந்த வாழ்க்கை குறித்தும் கேள்விக்குறியான எண்ணங்களை உருவாக்குகிறது, பயங்களை உருவாக்குறது. இந்த எப்படி இந்த மனுஷங்களோட வாழ்கிறது, எப்படி இந்த நம்பிக்கை துரோகத்தை கடந்து வர்றது, எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, யாரையும் நம்ப முடியாது, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் நாம் பழைச்சிடலாம், நாம் தப்பிக்க முடியுமான்ற வழிகளை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுறாங்க. இந்த கொரோனாவை எடுத்துக்குவாங்களேன், அது எங்கேயோ ஃப்ளைட்டை பிடிச்சி கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த நியூஸ் அதை திரும்ப திரும்ப பார்த்து 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 வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு கூட திடீர்னு என்ன வாசனையே வரல, என்ன உப்பே தெரியல, ஸ்மெல்லு தெரியல, இல்லை டேஸ்ட்டு தெரியலன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அவங்கெல்லாம். அந்த பயம், இந்த நெகட்டிவிட்டி, இந்த உலகம் சொல்லுகிற காரியம், 45 வயசுலாம் மனுஷன் இறந்துடுறான்ப்பா, 65 வயசு தான் மனுஷனுடைய வாழ்க்கைன்னு இந்த நெகட்டிவிட்டியை பேசுகிற மக்களோட தொடர்ந்து நாம் இசைந்து போகும்பொழுது நம் இருதயம் அதை தியானிக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு நாள் நம்ம வாயிலே வந்துடும். நம்மளே பேசி பேசி வாழ்க்கை இப்படி தாங்க, இப்படி பிபி வந்துருச்சுங்க, சுகர் வந்துருச்சுங்க, இப்படி பேசி 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 இந்த வயசுலாம் வந்துருமாமே, ஏன் இன்னும் வரலன்ற அளவுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா? மனுஷனுடைய வாழ்நாள் 120 வருஷம் அப்படின்னு பைபிளில் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம 120 வருஷம் எடுத்துக்கலாமா? அது நல்லது தானே, நாம ஏன் அதை விசுவசிக்கிறது இல்லை? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, படைச்சவருடைய வார்த்தையை நம்புங்க, படைப்பு பொருட்கள் சொல்லக்கூடிய காரியங்களை நம்பாதீங்க. உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவசிக்கும் பொழுது நம்மை படைத்த அவர் நம்முள் எல்லா சுகங்களையும் ஆசீர்வாதங்களும் கொடுக்க வல்லவர்னு நான் நம்பணும். அதை நம்பும் பொழுது தான் வாழ்வடைய முடியும். மலர்ச்சியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருதயத்தில் வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதனால தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நாம் இந்த பூமியை உருவாக்கலை, நாமளாவே பிறந்துடல. அதனால் நாம் உருவாக்காத இந்த வாழ்க்கையை குறித்து எப்போ பாரு கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் நல்லவருங்க. அவர் நாம் சந்தோஷமாக இருக்கணும் தான் எவ்வளோ பெரிய பூமியை படைச்சார்.